விண்டோ சீட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை முதல்ல பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் அப்போ கண்டிப்பாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறப்போ உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் உங்களுக்கு விண்டோ சீட் தான் கரெக்டான சீட்டாகவே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா இன்கேஸ் டயர்டாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் லீன் ஆகிறதுக்குமே விண்டோ சீட் தான் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் அயல் சீட்டையோ இல்லை மிடில் சீட்டையோ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ விண்டோ சீட்ல இருக்கிற இன்னொரு பேசஞ்சர் அவருக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றப்போ ஒவ்வொரு தடவையுமே உங்களை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். வேறஸ் நீங்க விண்டோ சீட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ற வரைக்கும். இப்போ விண்டோ சீட்டோட கான்ஸையுமே பார்த்துடுவோமே. இப்போ நீங்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணணும்னா அப்போ அயல் சீட்ல இருக்கவங்க கிட்டயும் சரி, மிடில் சீட்ல இருக்கவங்க கிட்டயும் சரி, நீங்க கேட்டுட்டு தான் ஒவ்வொரு வாட்டியுமே எழுந்து போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அயல் சீட்ல இருக்கவங்களோ இல்லை மிடில் சீட்ல இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள எழுப்பிட்டு தான் நடந்து போகிற மாதிரியுமே இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா அயல் சீட்டையும் மிடில் சீட்டையும் விடவுமே உங்களுக்கு விண்டோ சீட் தான் எப்பவுமே அடிஷ்னலா ஒரு 100 to 250 rupees எக்ஸ்ட்ராவா வரும் ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட்ல. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் மேல பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தருமே ஃபிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட லக்கேஜை ஓவர் ஹெட் பின்ல இருந்து எடுப்பாங்க. அப்பவுமே உங்களோட அயல்ல இருக்கிற பேசஞ்சரும் மிடில் சீட்ல இருக்கிற பேசஞ்சரும் அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் ஓவர் ஹெட் பின்லேருந்து எடுக்கிற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் உங்களோட லக்கேஜை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம அயல் சீட்ஸ்க்கு போகலாம். நீங்கள் அயல் சீட் புக் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுமோ அப்போ நீங்கள் தாராளமாக எழுந்து போய்க்கலாம், இன்னொருத்தருக்கு இன்கன்வீனியன்ஸ் கிரியேட் பண்ணாமல். இது அயல் சீட்டோட ஒரு ப்ரோஸா நான் பார்க்குறேன். இதை தாண்டி உங்களுக்கு உங்களோட லெக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இன்கேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளைட் அட்டண்டன்ட் நடந்து நடந்து போகலன்னா அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற ஐல் சூஸ் பண்ணியிருந்தா உங்களோட லெஃப்ட் லெகை வெளியே நீட்டிக்கலாம். இதுவே நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களோட ரைட் லெகை வெளியே நீட்டிக்கலாம். இப்போ இந்த பிக்சரில் பாருங்க, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐல் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே எனக்கு லேப்டாப் நான் யூஸ் பண்ணணும்னாலுமே என்னோட டாமினேட்டிங் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தான். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் என்னோட ரைட் ஹேண்டை நான் ஆர்ம் எக்ஸ்டெண்டரில் வச்சு என்னோட லேப்டாப்பை இங்கே என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு லாங் ஃப்ளைட் எடுத்திருக்கீங்க, அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும்ட்டு நினைக்கிறீங்கன்னா உங்களோட டாமினேட்டிங் ஆர்ம் ரைட் ஆர்மாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐயில் புக் பண்ணுங்க. இதுவே உங்களோட டாமினேட்டிங் ஆர்ம் லெஃப்ட் ஆர்மாக இருக்குன்னா அப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐயில் புக் பண்ணுங்க. அப்போதான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி உங்களால் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும். தயவு செஞ்சு மிடில் சீட்டை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த அயல் சீட்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் உங்க பக்கத்துல இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒன்று சர்வ் பண்றாங்கன்னா அந்த மாதிரியான சமயத்துல ஃப்ளைட் அட்டெண்டன்ட் உங்களை தாண்டி தான் அவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல விண்டோ சீட்ல உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருந்தது, இன்கேஸ் இன்னொரு பேசஞ்சர் உங்களோட பக்கத்து சீட்ல இருந்து மூவ் ஆகணும்னா உங்களோட எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம அவர் மூவ் ஆகிப்பாரு. பட் அயல் சீட்ல பாத்தீங்கன்னா நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ உங்களோட விண்டோ சீட்லயோ இல்லை மிடில் சீட்லயோ இருக்கிற பேசஞ்சர் வெளியே மூவ் ஆகணும்னா அப்போ ஒவ்வொரு தடவையுமே நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம மிடில் சீட்க்கு போவோம். மிடில் சீட்ல பாத்தீங்கன்னா அயலோட கான்ஸும் சரி, விண்டோ சீட்டோட கான்ஸுமே சரி, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு இங்க இருக்கும். இன்கேஸ் நீங்க தூங்கணும்னு நினைச்சாலுமே ரெண்டுத்துல ஒரு பேசஞ்சர் சைட்ல தான் சம்டைம்ஸ் ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க ரைட் ஹேண்ட் டாமினன்ட்டாவோ இல்லை லெஃப்ட் ஹேண்ட் டாமினன்ட்டாவோ ஸ்லீப் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம என்னதான் உங்களுக்கு 2 ஆர்ம் எக்ஸ்டெண்டருமே கிடைச்சாலுமே சம்டைம்ஸ் உங்களோட விண்டோ சீட்ல இருக்கிற பேசஞ்சரோ இல்லை அயல் சீட்ல இருக்கிற பேசஞ்சரோ அவரோட ஆர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அந்த மாதிரியான சமயத்துல சென்டர்ல இருக்கிற ஆர்ம் எக்ஸ்டெண்டரையுமே அவர் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் நீங்க நிறைய ஃபிளைட்ஸ்ல பார்த்துருப்பீங்க, மிடில் சீட்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீயாவே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த விதமான அடிஷனல் சார்ஜஸும் பே பண்ணாமலே. லக்கிலி உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த டொமஸ்டிக் ஃபிளைட்ஸுமே வில்மா என்ற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணல. யுனைடெட் ஏர்லைன்ஸ் வில்மா என்ற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட பேசஞ்சர்ஸை போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க வில்மால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற டபிள்யூ விண்டோ. ஓகேங்களா? ஸோ விண்டோ சீட் புக் பண்ணியிருக்கிற பேசஞ்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மிடில் சீட்ஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸை போர்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா தான் அயல் புக் பண்ண பேசஞ்சர்ஸை போர்ட் பண்ணுவாங்க. இப்படி போர்ட் பண்றப்போ உங்களுக்கு அங்க என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஓவர் ஹெட் பின்ஸ்ல இன்கேஸ் உங்களோட விண்டோ சீட்ல இருக்கிற பேசஞ்சரோ இல்லைன்னா மிடில் சீட்ல இருக்கிற பேசஞ்சரோ அதிகமான அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ உங்களோட பேக்ஸை ஓவர் ஹெட் பின்ல வைக்கிறதுக்கு போதுமான அளவு இடம் கிடைக்காமலுமே போகலாம். இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா, நீங்க ஓவர் ஹெட் பின்ல வைக்கிற உங்களோட பேக் எப்பவுமே 100% சேஃப் கிடையவே கிடையாது. அதற்கான காரணம் இப்ப ரீசெண்டா நிறைய திருடங்க என்ன பண்றாங்கன்னா
குரூப்பா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுறாங்க. அதுவும் எப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட்டோட மிடில் செக்ஷன்ல ஒருத்தரும், ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷன்ல ஒருத்தரும், ஃப்ளைட்டோட பேக் எண்ட் செக்ஷன்ல ஒருத்தரும் புக் பண்ணிடுறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க மிடில்ல புக் பண்ணிட்டு, உங்களோட பேக்க நீங்க ஓவர் பின்ல வச்சிருக்கீங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பக்கத்துல தான் அந்த சஸ்பெக்ட் இருக்காருன்னா, அப்போ அவரு எழுந்துட்டு என்ன பண்ணுவார்ன்னா, அவரோட பேக்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிற மாரி ஓவர் பின்ன திறந்துட்டு, உங்களோட பேக்ல இருந்து அந்த பொருள் எடுத்துருவாரு. எடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்லயோ இல்ல பேக் எண்ட்லயோ இருக்கிற அவரோட டீம்மேட் கிட்ட அவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிற மாரியோ, இல்ல சும்மா ஒரு வாக் எடுக்கிற மாரியோ போயிட்டு குடுத்துருவாரு. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட பேக்ல இருந்து அந்த பொருள தேடினாலுமே உங்களுக்கு அந்த பொருள் உள்ள கிடைக்காது. நீங்க அவர்கிட்ட தேடினாலுமே அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான சினாரியோஸ நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, நீங்க உங்களோட பேக்பேக்கோட ஜிப்ல இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுருங்க. இன்கேஸ் இந்த மாதிரியான லாக்க நீங்க யூஸ் பண்ணலனாலுமே, நெறைய பேக்ஸ்ல வந்து இப்போ உங்களோட ஜிப்பயே வந்து நீங்க அங்க நம்பர் லாக் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான பேக்ஸ வாங்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டேப்லெட், அப்புறமா ஐஃபோனோட சார்ஜர், கேபிள், இல்ல பவர் பேங்க், இல்ல எந்தெந்த எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க அந்த பேக் உள்ள வச்சிருக்கீங்களோ, இன்கேஸ் அதெல்லாம் புரொடெக்டடா இல்லன்னா, அதெல்லாம் உங்கள்ட்டயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, உங்களோட பேக்க ஆப்போசிட்ல இருக்கிற ஓவர் ஹெட் பின்ல வச்சிருங்க. பிகாஸ் நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஓவர் ஹெட் பின்ல வைக்கிறப்போ, என்னதான் வந்து அது உங்களுக்கு எதிர்க்க இருந்தாலுமே, ஒருத்தர் அங்க எழுந்து போயிட்டு ஒரு பேக்க திறக்கிறப்போ, அவரு உங்களோட பேக்க தான் திறக்கிறாரா, இல்ல அவரோட பேக்க திறக்கிறாரான்றத நீங்க இங்கருந்து எதிர்க்க பார்க்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க உங்களோட பேக்க உங்களோட சீட் கீழ கூட நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இப்ப நம்ம ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் எண்ட்ல புக் பண்ணலாமா? இல்ல பேக் எண்ட்ல புக் பண்ணலாமா? இல்ல மிடில்ல புக் பண்ணலாமான்ட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரமா நம்மளோட பிரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாரி எந்த சீட்ட புக் பண்ணலான்றத பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்ப ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு புடிச்ச சீட்ட நீங்க செலக்ட் பண்றதுனால, உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்றத இப்ப நான் சொல்றேன். இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்ல இருக்கவங்கல இருந்து தான் எல்லாருமே வந்து டீப்ளேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சமயத்துல உங்களோட கனெக்டிங் ஃப்ளைட்டோட டைமிங் கொஞ்சம் டைட்டா இருந்தாலோ, அப்படி இல்லன்னா நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் எடுக்கிறப்போ, உங்களோட இமிகிரேஷன் ப்ராசஸ நீங்க சீக்கிரமா முடிச்சிடணுன்ட்டு எதிர்பார்க்குறீங்கன்னா, அப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற சீட்ட தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல நீங்க எடுக்கிற சீட்ஸையோ, இல்ல மிடில் எண்ட்ல நீங்க செலக்ட் பண்ற சீட்ஸ விடவுமே, இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மிடில்ல இருக்கிற இந்த சீட் உங்களுக்கு ₹375 வருது ஏர் இந்தியால. வேறஸ் அதே ஏர் இந்தியால இருக்கிற ஃப்ளைட்ல சென்னை டூ பாம்பேக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற சீட்ஸ் ₹750 வரும். ஓகேங்களா? நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற சீட்ஸ சூஸ் பண்றதுனால, உங்களுக்கு இன்ஜினோட சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியா கேட்கும். கம்பேர்ட் டூ இஃப் யூ ஆர் புக்கிங் அ சீட் இன் த மிடில் ஆஃப் த பிளேன். ஓகேங்களா? பட் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல தான் நெறைய டைம் வந்து பேரண்ட்ஸ் அவங்களோட டாட்லர்ஸோட வருவாங்க. அந்த மாதிரியான சமயத்துல குழந்தைங்களோட சத்தம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதற்கு நீங்க அந்த இன்ஜின் சவுண்டே பெட்டர்ன்ட்டு நீங்க பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃப்ளைட் ரொம்பவே எம்ப்டியா இருக்குன்னா, அந்த மாதிரியான சமயத்துல நீங்க எங்க உட்காரணுன்ட்டு பிரிஃபர் பண்றீங்களோ, அந்த சீட்ட ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்க அங்க தாராளமா போய் உட்காந்துக்கலாம். சில சமயம் நீங்க லாஸ்ட்ல இருக்கிற சீட்ல போய் உட்காந்தீங்கன்னா, அதுல இருக்கிற பெரிய அட்வான்டேஜே ஸ்டடீஸ் படி இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்டா நீங்க போற ஃப்ளைட் கிராஷ் ஆயிட்டாலோ, அந்த மாதிரியான சமயத்துல நமக்கு சர்வைவ் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். நம்ம ஃப்ளைட்டோட பேக் எண்ட் செக்ஷன்ல நம்மளோட சீட்ட புக் பண்றோம்னா. இன்கேஸ் நீங்க ரொம்ப உயரமா இருக்கிற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அப்போ நீங்க எமர்ஜென்சி சீட்ஸ செலக்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த எமர்ஜென்சி சீட்ஸ் என்னதான் நார்மலான சீட்ஸ விட 4 டைம்ஸ் வரை எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே, உங்களுக்கு இங்க லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா, அந்த மாதிரியான சமயத்துல நீங்க எவாக்குவேட் பண்றதுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க அisle சீட் சூஸ் பண்றீங்கனாலுமே உங்களுக்கு எமர்ஜென்சி டைம்ஸ்ல எவாக்குவேட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க விண்டோ சீட்டையோ இல்ல மிடில் சீட்டையோ சூஸ் பண்றத கம்பேர் பண்றப்போ. நான் இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு சின்ன பிளேன்ல 2 காலம்ஸ் மட்டும் இருந்தா நீங்க எப்படி சீட்ட சூஸ் பண்ணலான்றது தான். பட் இதுவே நீங்க போற பிளேன்ல 3 காலம் இருக்குன்னா, அப்போ நீங்க மிடில் காலம்ல நீங்க அisle சீட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதனால நீங்க மிடில் காலம்ல இருக்கிற அisle சீட்ட சூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு அisle சீட், இங்க ஒரு மிடில் சீட், இங்க ஒரு அisle சீட் இருக்குன்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற மிடில் சீட் பேசஞ்சர் ரெஸ்ட் ரூமோ இல்ல ஒரு வாக்கோ எடுக்கணும்ட்டு ட்ரை பண்றப்போ, அப்போ அவர் உங்கள தாண்டி தான் வெளிய வரணுன்ட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இன்கேஸ் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ உங்க பக்கத்துல இருக்கிற அisle சீட்ல இருக்கிற பேசஞ்சர் கிட்ட கேட்டு கூட அவரு வெளிய வந்துக்கலாம். வேறஸ் நீங்க கார்னர்ல இருக்கிற அisle சீட் எடுத்தீங்கன்னா, அப்போ விண்டோ சீட்ல இருக்கிற பேசஞ்சரோ, இல்ல மிடில் சீட்ல இருக்கிற பேசஞ்சரோ ரெஸ்ட் ரூமோ இல்ல வாக் எடுக்கணும்னா, அப்போ உங்கள கிராஸ் பண்ணி தான் வர மாரி இருக்கும். இன்கேஸ் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த மாதிரியான சமயத்துல
அவங்களுக்கு வேற சாய்ஸே இருக்காதுங்க. உங்கள அவங்க எழுப்பி விட்டுட்டு தான் கிராஸ் பண்ற மாதிரியே இருக்கும். இதனால தான் வந்து நீங்க 2 கார்னர்ல இருக்கிற அisle சீட்ட சூஸ் பண்றத விட, மிடில் காலம்ல இருக்கிற அisle சீட்டையோ இல்ல மிடில் சீட்டையோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்க நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எடுக்கிறப்போ, உங்களுக்கு சீட்ஸ சூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எடுக்கிறப்போ, எந்த சீட்ட சூஸ் பண்ணலான்ட்டு கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப நான் உங்களுக்கு சீட்ட சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி, இதே போல நீங்க ஃப்ளைட்ட புக் பண்றப்போ, எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ புக் பண்ணா உங்களுக்கு அது சீப்பா இருக்கும்ன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் 10 டூ 15 கமெண்ட்ஸ் மேல இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துச்சுன்னா, அப்ப நான் அதற்கான வீடியோவுமே டெடிகேட்டடா ரெடி பண்ணிடுறேன். ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, யுஎஸ்ல டிக்டாக்க பேன் பண்ணிட்டாங்க. இத மாதிரி டிக்டாக்க இந்தியால இதற்கு முன்னாடி 2020லயுமே பேன் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு கிரியேட்டர் கிட்ட இருந்து நீங்க ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டே இருக்கிற கான்டென்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்டா பேன் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கும் அந்த கிரியேட்டருக்கும் கான்டாக்ட் பண்றதுக்கு வேற எந்த விதமான வழியுமே கிடையாது. எக்ஸெப்ட் அ நியூஸ் லெட்டர். ஸோ நான் ஃப்ரீயாவே வந்து எல்லா வீக்கும் நியூஸ் லெட்டர்ஸ் சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கும் ஃப்ரீயாவே என்னோட நியூஸ் லெட்டர்லேருந்து நெறைய வேல்யூ கிடைக்கும். அந்த நியூஸ் லெட்டருக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. நீங்க நியூஸ் லெட்டருக்கு சைன் அப் பண்ண உடனேவே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ஒரு வீடியோ கிடைக்கும். அந்த வீடியோவ பார்த்து நீங்க உங்களோட யூட்டிலிட்டி பில்ஸையும், ரீசார்ஜ் பில்ஸையும் எப்படி வந்து ரெட்யூஸ் பண்ணலான்றத நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். கிரெடிட் கார்டு இருக்கவங்களுக்கும் சரி, கிரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்குமே சரி, 2 பேருக்குமே வந்து அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் Instagram வந்து இந்தியால பேன் ஆயிட்டாலுமே, என்னால கன்சிஸ்டன்ட்டா அந்த நியூஸ் லெட்டர் மூலியமா உங்களோட டச்லயே இருக்க முடியும். இன்கேஸ் நீங்க புதுசா ஒரு மேக் மினி வாங்க போறீங்கன்னா, அத எப்படியெல்லாம் கம்மியான பிரைஸ்ல வாங்கலான்றதுக்கான வீடியோவ நான் 2 வீக்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அப்படி இல்லன்னா நீங்க எங்க கிளிக் பண்ணியுமே வந்து அந்த வீடியோவ போய் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு ஐஃபோன எப்படி கம்மியான பிரைஸ்ல வாங்கணும்ன்ட்டு பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அப்படி இல்லன்னா நீங்க வீடியோல இங்க கிளிக் பண்ணியுமே பார்க்கலாம். உங்கள இந்த 2த்துல ஒரு வீடியோல இப்ப நான் சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை ஃப்ரம் அரவிந்த்.